சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹோம்மேட் சீரம் செய்ய போறோம். அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நம்ம கிச்சன்ல இருக்கிற இன்கிரிடியன்ஸ் வச்சு இந்த சீரம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு. பர்சனலா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் உள்ள பிக்மெண்டேஷன்ஸ், ஆக்னி, மார்க்ஸ், அப்புறம் நம்ம ஸ்கின் டோனை ஒரு ஷேடு நமக்கு லைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம டல்லான ஸ்கின்னை நல்லா க்ளோயிங் ஆகி கொடுக்கும். அந்த சீரம் தான் இந்த வீடியோவில் நான் எப்படி செய்யுதுன்னு சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சீரம் செய்யறதுக்கு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு, பீட்ரூட், அப்புறம் லெமன் ஹாஃப் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை வச்சு தான் ஒரு சூப்பரான சீரம் ரெடி பண்ண போகிறோம். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்துருக்க இன்க்ரீடியன்ட் பார்த்தாலே தெரியும் இது நம்ம ஸ்கின்க்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு. இதோட பெனிஃபிட்ஸ்லாம் நான் வீடியோவில் போக சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் பீட்ரூட்டை அதில் இருக்கிற தோலை சீவிடுங்க. சீவிட்டு இதை நம்ம ஒரு காய் சொரவதில் எடுத்து நான் இப்போது பீட்ரூட்டை நல்லா சொரவி எடுத்துக்க போகிறேன். பீட்ரூட் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது நம்ம ஸ்கின் டோனை அதிகப்படுத்த ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஸ்கின்னில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ், அப்புறம் இதில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்னை க்ளோயிங் ஆக்கும். இந்த பீட்ரூட் ஆல்ரெடி நான் பீட்ரூட் ஃபேஸ் பேக்னு ஒன்று போட்டிருக்கேன், பீட்ரூட் சீரம்னு போட்டிருக்கேன். இந்த ரெண்டு வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது நல்லா ஃபுல்லாக ஒரு ஹாஃப் பீட்ரூட்டாக சொரவி எடுத்துக்கோங்க. இது நம்ம ஜூஸ் மட்டும்தான் எடுக்க போகிறோம். பீட்ரூட் நம்மளோட ஸ்கின் டோனை அதிகப்படுத்தலாமல் நமக்கு ஒரு பிங்கிஷ் டோன் கொடுக்கும், லைட் பிங்கிஷ் டோன் கொடுக்கும். இதை நம்ம அப்ளை பண்ணிட்டு வர நம்ம ஸ்கின் க்ளோயிங் ஆகுறது நீங்கள் பார்க்கலாம். இது நம்மளோட ஆக்னி, மார்க்ஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸாக தான் நான் சூஸ் பண்ணி நான் இது ரெடி பண்ணி இருக்கேன். நானும் இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹாஃப் பீட்ரூட்டை சரவி எடுத்தாச்சு. இப்போ இதோட ஜூஸை மட்டும் இப்படி புழிஞ்சு எடுத்துக்கலாம். கையில் எடுத்து இப்படி புழிஞ்சிங்கனாலே அதோட ஜூஸ் வந்துடும். நான் ஃபுல்லாக அதோட ஜூஸை எடுத்துக்கிறேன். பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ். நம்மளோட பிளட்டை ப்யூரிஃபை பண்ணும். இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸாவது பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அதுவுமே நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா நம்மளோட பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி நீங்கள் அதே மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் தக்காளி எடுத்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் தக்காளியும் எடுத்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அதோட ஜூஸ் மட்டும்தான் நமக்கு தேவை, அதனால அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். தக்காளி பெனிஃபிட்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஸ்கின்க்கு எவ்வளோ அது பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். நம்ம ஸ்கின் டோனை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணும், பிக்மெண்டேஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணும், நம்மளுக்கு டெட் செல்லாம் ரிமூவ் பண்ணும், நம்ம சன் டோனை ரிமூவ் பண்ணும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் தக்காளியில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் தக்காளி ஃபேஷியல் எப்படி செய்யுதுன்னு போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஆக்சுவலாக அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ கூட, தக்காளி ஃபேஷியல், டொமேட்டோ ஃபேஷியல். கண்டிப்பாக அதை செக் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கனாலே அதோட ஜூஸ் நமக்கு வந்துடும். இதே மாதிரி இதில் நம்ம ஒரு முழு தக்காளி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியும் கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதோட ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஜூஸை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹாஃப்
உருளைக்கிழங்கு வந்து அதையும் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். அதை நான் 2ஆக கட் பண்ணி இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதுவுமே நமக்கு பிக்மெண்டேஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணும், ஆக்னி மார்க்ஸ் காசை வந்து ரெடியூஸ் பண்ணும். இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும். இப்போ நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேம், நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிக்மெண்டேஷன்ஸ், இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் இதெல்லாமே குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற இன்க்ரீடியன்ஸாக தான் நான் எடுத்திருக்கேன். இந்த சீரத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரணும். இந்த சீரம் நீங்கள் யூஸ் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். இது உடனே இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கொடுக்காது. இது நம்ம எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். எல்லாத்தையுமே நான் வந்து ரொம்ப வந்து நமக்கு அதிகமாக வந்து நம்ம சஃபர் ஆகிறதே பார்த்திங்கன்னா இந்த வந்து சன் டர்னால் இல்லை பிக்மெண்டேஷன்ஸ், ஆக்னி இது மாதிரி இருக்கிறதுனால தான் ரொம்ப சஃபர் ஆகும். நம்ம எங்கேயாவது வெளியே போனாலும் இந்த ஆக்னினால நம்மளால் மேக்கப் போட்டாலும் கூட நமக்கு அது கரெக்டாக செட் ஆகாது, பிம்பிள்ஸ் தெரியும். இதனால நமக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஹோம் ரெமெடி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த க்ரீமுக்கு பதிலாக இதை வந்து இது 1 மந்த்துக்கு ஒரு 3 மந்த்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது. ஏன்னா இது எல்லாமே நம்ம கிச்சனில் கிடைக்கிற இன்க்ரீடியன்ட் தான். நம்ம எதுவுமே வந்து அதிகமாக காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை. வீட்டில் இருக்கிற நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற காய்கறி வச்சு தான் நம்ம இதை செஞ்சுருக்கோம். இப்போ வந்து நான் கிரைண்ட் பண்ணிவிட்டேன். அதையும் நல்லா வந்து புழிஞ்சு அதோட ஜூஸை மட்டும் எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். பொட்டேட்டோட ஜூஸ், டொமேட்டோ ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் 3மே எடுத்துட்டோம். ஏன் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டால் அது வந்து அதோட சத்தெல்லாம் நமக்கு போயிடும். ஸோ நம்ம இப்படி பண்ணும் போது அது இல்லாமல் கம்மியான குவான்டிட்டி இருக்கிறனாலே நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எச்சா ஆட் பண்ண வேண்டாம், 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி டொமேட்டோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதை எடுக்கும்போது ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவே 2 டேபிள் ஸ்பூன் தான் இருக்குது. பொட்டேட்டோவும் 2 டேபிள் ஸ்பூன், ஈச் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதே ரேஷியோவில் நீங்கள் எப்போ பண்ணுறதா இருந்தாலும் இதே ரேஷியோவில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து லெமன் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் செட் ஆகாது, எங்களுக்கு இச்சிங் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 ட்ராப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணியிருக்க எல்லாமே ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் நான் வந்து விட்டமின் இ கேப்சூல் ஒன்று ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு கேப்சூல் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் வந்து அலோவேரா பிளான்ட் இருந்தால் அதுக்குள்ளே இருக்கிற ஜெல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும், ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீரம் ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த சீரத்தை நான் ஒரு சீரம் பாட்டிலில் ஊற்றிக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி பாட்டில் இருந்தால் நீங்கள் அதில் ஊற்றிக்கோங்க. அப்படின்னா உங்ககிட்ட எந்த மாதிரி ஏர் கண்டெய்ன் பாக்ஸில் இருக்கோ அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். நான் இப்போ இதை வந்து இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். இந்த சீரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண முடியும், ஏன்னா வெளியே வச்சு அது கெட்டு போயிடும். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வந்து கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் விட்டமின் இ கேப்சூல் சேர்த்திருக்கனால இது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் கூட. ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து 2 வாரத்துக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சீரம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லாவே அந்த சீரம் பாட்டிலை ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த சீரம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக அப்சர்வ் ஆயிரும். இந்த சீரம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ என் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சீரம் பாட்டில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக ஃபேஸில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க.
ரொம்ப சீக்கிரமாக இது அப்சர்வ் ஆயிரும். பார்த்தீங்கனாலே தெரியும் என் ஹேண்டில் எவ்வளோ சீக்கிரமாக அப்சர்வ் ஆச்சுன்னு. இந்த சீரத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு 3 டைம் யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். டெய்லியும் மார்னிங் ஈவினிங் நைட் நீங்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க. உங்கள் ஸ்கின் டோன் இன்க்ரீஸ் ஆகுது 1 வீக்கில் நீங்கள் பார்க்கலாம். நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும் உங்கள் ஃபேஸில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் இதை வந்து வெளியே வச்சுருங்க. ஏன்னா அதோட கூலிங்னஸ்லாம் போனதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா கோல்ட் பிடிக்கும். ஸோ நீங்கள் அதை மட்டும் மறந்துடாதீங்க. எப்போயுமே நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து யூஸ் பண்ணுற பொருளை 1 ஹவருக்கு முன்னாடியே வெளியே வச்சுருங்க. இதை நான் எல்லா வீடியோவிலும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சீரத்தை நீங்கள் யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த சீரத்தை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அது ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆயிடும். இந்த சீரம் போட்டுகிட்டே நீங்கள் வந்து உங்கள் மேக்கப் கூட போட்டுக்கலாம். அதுவுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்ல மாய்ஸ்சராக இருக்கும். மேக்ஸிமம் வந்து இது நீங்கள் வீட்டில் இருக்கும்போது 2-3 டைம் நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து 1 மந்த் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். அப்போ கிடைக்கலன்னா இன்னும் ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து 3 மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 3 டைம் கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.